ஃபர்ஸ்ட் லேக் என்னடா லேக் ஆரம்பிச்சுட்டான்டா. டேய் அவனை அடிச்சு துரத்துங்கடா, சினிமாவை ஆள விட மாட்டேன். நீங்களா சோறு திங்க மாட்டீங்க, யூடியூப்ல காசு வந்தானே சோறு திங்கிறீங்க. சோறு நல்ல சோறா வேணும்னா நல்லதா போடுங்க, எவனையும் கீழே இறக்கி பேசாதீங்க. படம் நல்லா இருக்குது சார், அப்புறம் லேகா இருக்குதுன்றானே, அதுக்கு என்ன லேக் இருக்கு சொல்லுங்க. யாரு என் கருத்து தானே கேட்கணும், 10 பேர் கருத்து அவங்கிட்ட கேளுப்பா. சார் பிரசாந்த் தானே நல்லா பண்ணிருக்காரு. படம் வந்து என்ன நமக்கு கிட்டத்தட்ட பேண்டகன் காலத்துல தயாரிச்சது 3-4 வருஷம் ஆயிடுச்சு. 4 வருஷம் கழிச்சு வந்தா கூட பாட்டு கூட இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்ல போட்ட மாதிரி தான் நம்ம பிரகாஷ் போட்டிருக்குது. கரெக்டா நல்லாதான் இருக்கு. என்ன லேகா இருக்குது, என்கிட்ட நெகட்டிவாவே கேட்க கூடாது. நான் சினிமாவுக்குனே பிறந்தவ. ஆமா அதான் சொல்றேன், பார்த்தியன் ரசித்தேன் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க. அந்த படம் பாத்தீங்களா? யாராவது பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா அந்த படத்தை விட இந்த படம் அந்த கண்ணுல தூக்கி கேரட்ல சாப்பிட்டுட்டாங்க. நல்லா இருக்குது. ஓகேவா? அவ்வளவுதான். வேற என்ன மெசேஜ் சொல்லிருக்காங்கன்னா, ஒரு விஷயத்த கண்ணு தெரியலன்னு நீ சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன்னா கடைசியா உனக்கு அதுவே நிரந்தரமா நடந்துரும்னு சொல்லிருக்காங்க. அதுதான் மெசேஜ். ஓகே ஓகே. சரி சொல்லு. எப்ப அந்தகன் 50வது படம் எனக்கு எதுவுமே அந்த கண்ல பாத்துக்க வந்த மாதிரி தெரியல. மேல ஜோடி வேற இந்த பக்கம் உட்கார்ந்து இருந்துச்சு. 25வது படம் ஜோடி இல்லையா? நம்ம சிம்ரன் அக்கா சூப்பரா எடுத்துட்டாங்க. அம்மா தயாரிக்க, அப்பா படைக்க, மகன் நடிக்க, பிரசாந்த் அண்ணன் நடிக்க, சிம்ரன் அக்கா பின்னி பெடல் எடுக்க, ஓகேவா, மற்றவங்க எல்லாம் துணை இருக்க. படம் அந்தகனு மிகப்பெரிய வெற்றி பெறணும். ஓகேங்களா? நல்லா இருக்கு படம், என்டர்டைனிங்கா இருக்கு. எந்த இது மேக்கிங்ல எந்த குறையும் கிடையாது. ஓகே சூப்பர். ஓகேவா? எனக்கு அதை விட அவங்களை எல்லாம் நேர்ல வந்து அவங்க நம்ம படம் முடிகிற வரைக்கும் நம்மள மாதிரியே ஒரு எளிமையா நம்ம கூடயே இருந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நடிகர்களை நம்ம கண்டிப்பா வந்து வாழ வைக்கணும். ஏன்னா ஃபீல்டு வந்து 9 வருஷத்துலயே 25 படத்தை முடிச்ச நம்ம டாப் சாரு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான், ஆனா மறுபடியும் லேட்டஸ்டா வந்துருவாரு. ஏன்னா GO80 வெயிட்டிங்ல இருக்குது இல்லையா? அதோட கம்பேர் பண்ணி இனி அடுத்தடுத்து அவரு 100 படங்கள் பண்ண என்னுடைய சுகந்தியோட நல்வாழ்த்துக்கள். ஓகே வேற அதான் சிம்ரன் தான் வேற லெவலு. அந்த லெவல்ல எனக்கு கொடுத்துருக்கணும், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. அதனால எங்க சிம்ரன் அக்கா கிடைச்சிருக்கு. பார்த்தேன் ரசித்தேனை வந்து அவங்க பின்னி பெடல், அதாவது அதுல வந்து பயங்கர வில்லி கேரக்டர், அதை வந்து முறியடிச்சிட்டாங்க. இப்ப வந்து இவங்க அதை காலி பண்ணிட்டு இப்ப இதுல அந்த கண்ணில் உட்காந்துட்டாங்க அந்த கேரக்டர்ல. ஓகேவா? பார்த்தேன் ரெசிடென்ட்லாம் நீங்க பிறந்திருக்க மாட்டீங்க 2K கிட்ஸ். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட்ல எடுத்ததுன்னு நினைக்கிறேன், இல்ல 2000ல தான் வந்துச்சு. ஆனா நீ பிறந்திருக்க மாட்ட.
அந்த படத்தை வந்து பீட் பண்ணிட்டாங்க, நல்லா இருக்குது. ஓகே, பல வருஷம் கழிச்சு பிரசாந்த் நடிக்கிறப்ப ஒரு இது இருக்கும்ல. ஆமா கண்டிப்பா, ஏன்னா நடிப்பு வில்லன் அவரு. ஓகேவா, அதாவது நடிப்பு வில்லன்னா அந்த நடிக்கிறதுல பேர் பெற்ற அவங்க அப்பா கலைகளை கத்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இன்னைக்கெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல, 16 வயசுல அவர் படத்துக்கு வந்து ஓகேவா, அந்த ஃபர்ஸ்ட் படமே கில்லி மாதிரி அவருக்கு ஓடின படம் இல்லையா, அது மாதிரி அவருக்கு நிறைய படங்கள் அமையணும். நம்ம என்னைக்குமே அதான் தங்க கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது, அது மாதிரி நீங்க வந்த உடனே மனசெல்லாம் தவிச்சிச்சு. படம் முடிகிற வரைக்கும் உக்காந்து இருந்தாங்க. இந்த பக்கம் பார்த்தா அந்தகன் ஓடுது, அந்த பக்கம் பார்த்தா ஜோடி ஓடுது. ஓகேவா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி, எந்த லேக்கும் கிடையாது, நல்லா இருக்கு. ஓகேவா, வேற ஆமா 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 கண்டிப்பா அந்த அங்க போய் நீங்க பாருங்க, அந்த படம் பயங்கர வெற்றி. ஆனா அந்த படத்தை விட இதுல நான் அதுக்காக கொஞ்சமா லைட்டா சீன் பார்த்தேன். ஆனா அதை விட நம்ம டாப் ஸ்டார் நடிச்சதுதான் நல்லா இருக்குது. கதையிலையும் அதாவது சின்ன சின்ன மேக்கிங்லயும் நிறைய டிஃபரெண்ட் பண்ணிருக்காரு. ஏன்னா அவரோட முதல் படம் வந்து ஆனழகன் அவங்க அப்பாவே எடுத்தாரு இல்லையா, அந்த படத்துல படம் ஃபுல்லாவே சிரிப்பா இருக்கும் இல்லையா. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்குது. அதாவது த்ரில்லிங் கலந்து கதைன்றதால கொஞ்சம் போல சிரிப்பு கொஞ்சம் போலதான் இருக்குது. மற்றபடி பரவாயில்ல, சூப்பர். ஓகேவா, ஏன்னா அவரோட 7வது படம் தியாகராஜன் சாருக்கு, அது மகனை வச்சு எடுத்திருக்காரு. இனிமே நீங்க எடுக்கிற படம் எல்லாமே 100வது படமா அமையும் சார். 100 நாள் நடிக்கிற படமா வரும் கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். ஓகே, அதான் ஒரு சீன் வந்தாலும் எங்க கார்த்திக் அண்ணன் வந்து பெட்டல்ல எடுத்துட்டாரு. ஓகேவா, அவருக்கு உண்டான நடிப்பு அதை கண்டிப்பா கொடுத்திருக்காரு. நம்ம அவரை போட்டுருவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வேற